ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்படுற அனைத்து கண்டென்ட்டுமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம சேலரிச்சு இன்றைக்கி ஒர்க் ஆச்சா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேலரிச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது பேஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு கால் ப்ரைஸும் புட் ப்ரைஸில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஜோனுக்கு மேலே யார் ஓப்பனாக க்ளோஸ் வைக்கிறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கீழே ஓப்பனாக கீழே க்ளோஸ் வைக்கிறவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? சப்போஸ் மேலே க்ளோஸ் வச்சாலுமே அந்த சொன்ன மேலே க்ளோஸ் வச்சாலுமே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா நம்ம என்ட்ரி கிடையாது. அது எப்படி நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் அளவு 25,709. அப்போனா அதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,700. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,700. இந்த 25,700ஓட கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு வந்து 25,700 புட் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். 25,700ஓட புட் ப்ரைஸ் நம்ம கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அளவு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பனாக க்ளோஸ் வச்சா மட்டும்தான். ஓகேவா? 25,700 25,700 புட் ப்ரைஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட்டுக்கு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அன்றைக்கினால நம்ம வந்து ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கணும். அதாவது நம்ம இப்போ எடுத்துக்கலாம் 28 அக்டோபர் கனெக்ட் எடுத்துக்கேன். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஓகேவா? அதனால தான் எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் நெக்ஸ்ட் வீக் கனெக்ட் எடுத்துக்கோங்க. மற்றனால எல்லாமே நீங்கள் கரண்ட் வீக் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 28ஆந்தேதியோட கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம். அது 25,700 புட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டேக்கு நோட் பண்ணி வச்சேன். ஓகேவா? ஆச்சாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ப்ரைஸ் எவ்வளோ? 117. ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா இவன் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு கம்மி. அப்போனா யாருக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும்? இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறனா 25,700 கால் ப்ரைஸை ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்கு சம் கண்டிஷன் இருக்குது. அது வந்து மேலே க்ளோஸ் வச்சாலுமே ஒரு புல் பேக் எடுத்து மேலே போனாலும் மட்டும் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 25,700 கால் ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கிறது 28ஆந்தேதி அக்டோபர் கான்ட்ராக்ட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே, அதனால் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோம். 25,700 கால் ப்ரைஸ் டேக்கு நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டேயோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். எவ்வளோ? 114. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் அளவு 238. அதாவது ப்ரீவியஸ் டே லோவுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா இவன் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே ஒரு புல் பேக் எடுத்து மேலே போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. நோ ட்ரேடு. ஓகேவா? இப்போ 1 மினிட் என்ன மாற்றிக்கணும். நம்ம சொன்னவங்க மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எப்போ கன்சிடர் பண்ணலாம்? ஒரு புல் பேக் எடுத்து மேலே போனால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இல்லை கன்சிடர் பண்ண வேணாம். நோ ட்ரேட். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன். இருந்தாலுமே ஒரு புல் பேக் எடுக்கணும். அது மேலே பார்த்தாங்க கரெக்டாக மேலே போயிட்டேன். ஒரே கேண்டில் நல்ல மிகப்பெரிய மூவ் கொடுத்துட்டேன். இப்படி ஒரே கேண்டில் நல்ல மூவ் கொடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. இப்போ ஒரு புல் பேக் எங்கே ஆகிருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக மேலே ஏறிட்டு இங்கே ஒரு கன்சல்ட்டு கீழே விழுந்துட்டேன்.
இங்கே தான் புல் பேக் கேட்குறேன். அப்போ நீ இதோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இதோட ஹை பாயிண்ட் எவ்வளவு? இங்கே தான் இந்த ஹை பாயிண்ட். இதுக்கு இந்த ஹை பாயிண்ட்டுக்கு மேலே அவன் க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா நோ ட்ரேடு. நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, ட்ரேட் வந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக அந்த ஜோனை வந்த பாருங்க, கரெக்டாக அந்த ஜோனை பாருங்கள், கரெக்டாக அந்த ஜோனுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கேன். அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த சினாரியோவை பொறுத்து எப்படி நோ ட்ரேடு, இன்றைக்கி நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கணும்னு அர்த்தம். எப்பயுமே அந்த புல் பேக்கர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். அதாவது புல் பேக்கை கீழே புல் பேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான், அந்த ஹையோ க்ளோஸ் வச்சா மட்டும்தான் என்ட்ரி, இல்லைன்னா நோ ட்ரேட். பாருங்களேன், கடைசியை செக் பண்ணிப்பாங்க. கடைசியாக அது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அது கீழே ட்ரேட் ஆகிக்கலாம். அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, நோ ட்ரேட். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். வரல அப்போனா நோ ட்ரேட்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, தேங்க்யூ. நல்லா நோட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக புல் பேக். ஏன்னா ஒரு சிங்கிள் கேண்டில்லே பாருங்க, சிங்கிள் 1 மினிட் கேண்டில் மிகப்பெரிய மூவ் கொடுத்துட்டேன். இந்த சிங்கிள் மிகப்பெரிய மூவ் கேண்டில் கொடுத்தனால தான் இவன் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாமல் போச்சு. ஓகேவா, இப்போ தான் ட்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி எடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸ்லையும் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஜோன் ட்ராப் பண்ணி ரெண்டுலேயும் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதில் யார் மேலே ஓப்பன் ஆகிறாங்களோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. கீழே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வைக்கிறவங்க வந்து வாய்ப்பு கிடையாதுன்னு அர்த்தம். சப்போஸ் மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சாலுமே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போனா தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், இல்லைன்னா சைட்வேஸாகவே போயிடும். அதுக்காக சொல்கிறது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.